கண்டிப்பா இது 200 நாள் மேல ஓடுங்க. 1000க்கு மேலே அடிக்கும். பேன் இந்தியா லெவல்ல அடிக்கும். அவதார பீட் பண்ணிடும், தடுக்கவே முடியாது யாராலையும் இதுக்கு மேல. ஓடுண்ணா. ஏன்னா மார்க்கெட்டை கம்மி பண்றேன்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுக்கு நிறைய பேர் டிஎம்கேல இருக்காங்க. அதனால படம் ஓடிடும். கேர்ள்ஸ் எல்லாம் வந்து இப்போ கல்யாணம் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா விஜய் ஃபேன்ஸ் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுங்க. ஏன்னா விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் லாயலான ஃபேன்ஸ். ஏன்னா படம் வந்து ஓடிடியில வந்தும் விஜய்க்கு லாயலா இருப்பான், தேட்டர் ஸ்கிரீன்ல தான் உட்காந்து பார்ப்போம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கல்யாணம் பண்ற மாதிரி தான் விஜய் ஃபேன்ஸ் கல்யாணம் பண்ணிருக்காங்க. லாயல்ட்டிக்கு ஆதாரம் ஒரு அடையாளம் அப்படின்னா விஜய் ஃபேன்ஸ் தான். ஓவரால் இது ரேட்டிங்கே கொடுக்க முடியாது. ஒரு விஜய் சாருக்காக ஒரு கொண்டாட வேண்டிய ஒரு திருவிழா. நம்ம வந்து ஒரு திருவிழாவுக்கு வந்துருப்போம் அப்படிமோ அந்த மூமெண்ட் தான் என்ஜாய் பண்ணுங்க. ஓவரால் ரேட்டிங் வந்து 1000 கொடுப்பேன். விஜய் சார்ந்தவர்களுக்கு, விஜய் நேசிக்கிறவங்களுக்கு, விஜய் கட்சிக்காரர்களுக்கு பிடிக்கும். தீய சக்திக்காரங்க தேட்டர் பக்கமே வரமாட்டாங்க. வந்து அவங்களுக்கு பார்த்தாவே பிடிக்காது, விஜய் போஸ்டர் பார்த்தாவே பிடிக்காது. ஸோ அந்த பர்சன்டேஜ் பீப்புளுக்கு பிடிக்காது. படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. நான் வந்து நெட்டு ரிலீஸ் ஆனப்போ நான் பார்க்காம வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தேட்டரில் பார்க்கணுன்னு ஒரே குறிக்கோளாக இருந்தேன். உண்மையாலுமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா அதில் இந்த லோகோவில் பாரு டிவிக்குன்னு வரும், அப்படி கூஸ்பமாக இருந்தது. அதுக்காக இன்னும் 10 டைம் பார்க்கலாம் படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதேமாரி எம்ஜிஆர் சார் அப்படி ஃப்ரேமில் காட்டிட்டு அப்படி ஒரு காட்டுவாங்க பாரு, செம்மையாக இருந்துச்சு. அதேமாரி எம்ஜிஆர் சார் வந்து இது கொடுப்பாங்க, சாட்டை. தளபதி, அவர் பேர் தளபதி, இருந்தால் சாட்டை வச்சு இந்த சீன்லாம் செம்ம மாசாக இருந்தது. எலெக்ஷன் முன்னாடியே வந்திருந்தா 200 தொகை கூட அடிச்சிருக்கு போலக்குது. அவ்வளோ பயங்கரமாக இருந்தது. கச்சேரி பாட்டெலாம், இந்த லாஸ்ட் டான்ஸ் மூமெண்ட் செம்மையாக இருந்தது. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இது மாதிரி ஒரு கமர்ஷியல் படம் இதுக்கு மேலே நம்ம விஜய் சாரை மிஸ் பண்ணுறதுன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ரத்த தெரிகிற காட்சி கொஞ்சம் ஓவராக இருக்குது. ஃபைட்டு, அந்த கிராஃபிக்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. இதில் ஒன்று அந்த சின்ன வயசுலேருந்து அந்த பொண்ணை வளர்த்துறது, அப்பா ஸ்தானத்தில் சித்தப்பா ஸ்தானத்தில் இருந்து வளர்த்துறது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து அவங்க லவ்வர்கிட்ட சொல்லுவா, இது வந்து அண்ணனா பார்த்தா அண்ணன், சித்தப்பாவை பார்த்தா சித்தப்பா, என்னோட தளபதியாக பார்த்தா தளபதி, என்னோட அண்ணனா அப்பாவை பார்த்தா அப்பா, என்னோட சித்தப்பா, இதுன்ட்டு அந்த சீன்லாம் வந்து எனக்கு கண் கலங்குற மாதிரி இருந்தது அந்த பொண்ணு சொல்லும் போது. இதில் என்ன ஒரு இதுனா, ஒன்னொன்னும் கடைசி படம் அப்படின்றதுனால அனுபவிச்சு நடிச்சிருக்கிறாரு தளபதி. இப்போ இருக்கிற சிஎம் படத்தில் நெகட்டிவ் வந்து ஒரு 4-5 இடத்துல போர் அடிக்குது. அதுதான் நெகட்டிவ் என்னை பொறுத்த வரைக்கும். மீதியெல்லாம் நல்லா இருக்குது. தன்னோட மகளை எப்படி வளர்த்தணும் அப்படின்ட்டு, அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை வந்து அவங்க அப்பா யார், கௌதம் வாசுதேவன் சொன்னதுனால இந்த வளர்ப்பு பொண்ணை எப்படி அந்த கௌதம் வாசுதேவன் சொன்ன ஃபீல்டுக்கு கொண்டுட்டு போறாரு அப்படின்றத கதை. அது மட்டும் இல்லாமல் பிரகாஷ்ராஜ் வந்து அல்டிமேட்டா நடிச்சிருக்கிறாரு. பயங்கரமாக இருக்குது படம். நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு இருக்குன்னு. இதில் நிறையா சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. முன்னாடியே இந்த படம் கசிஞ்சிருந்த யூடியூப்பில் நெட்லலாம் இதாகிடுச்சின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அளவுக்கு இருந்துமே அந்த கூஸ்பம்ஸ் அடங்கலை. தேட்டரில் கூட்டம் அலமோது அவ்வளோ கூட்டம். ஒரு 2-3 நாளைக்கு டிக்கெட்டே இருக்காது போல், அவ்வளோ கூட்டம். இப்போ செம்ம கூஸ்பம்ஸான சீன்ஸ்லாம் இருந்துச்சு. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். கிட்டத்தட்ட இது முழுக்க ஒரு தளபதி படமாகவே இருக்குது. அவரோட அரசியல் ரெஃபரன்ஸ் ஆகட்டும், தளபதி அப்படிங்கிற நேம் ஆகட்டும், எல்லாமே சாங்ல இருந்து எல்லாமே ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் இருக்குது. முழுமையாக சொல்லணும்னா இந்த தளபதியோட வெறியன் அப்படின்னு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் இது படம் இல்லை, ஒரு திருவிழா மாதிரி தான் இருக்கும். ஏன்னா முழுக்க அவரோட ஸ்டண்ட்டு, டைலாக்கு எல்லாமே அந்த அளவுக்கு தளபதி ஃபேன்ஸை ரசிக்கிற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஓவரால் நல்ல படம். இது அரசியலுக்கு முன்னாடி, எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருந்தாலுமே இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும். ஏன்னா அரசியல்லாம் உள்ள நிறையாவே இருக்குது, கொஞ்சம்லாம் சொல்ல முடியாது, நிறையாவே இருக்குது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சார அந்த செத்தாங்களா, அதெல்லாம் தெளிவாக போல்டாக பண்ணியிருக்காரு வினோத். விஜய் சாரும் அதை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காரு. என்னன்னா இவர் எலெக்ஷனுக்கு முன்னாடி பிளான் பண்ணியிருந்தாங்களா, அப்போ விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அரசியல் பேசினதுனால அவர் அந்த சிஎம் ஆகிறதுக்கு ஒரு 10 சீட்டு இடையூறாக இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுவுமே சேர்ந்து அடிச்சிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மோசம்லாம் சொல்ல கிடையாது, ரியலாக நடந்த விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. கூஸ்பம்ஸான சீன் நிறைய இருக்குது. தேட்டரில் உங்களுக்கு புல்லரிக்கு மாதிரி இருக்கு, அந்த அளவுக்கு இருக்குது. ஃபைட் சீன்ஸ்லாம் அல்டிமேட்டாக இருக்குது. கிளைமேக்ஸ் பீக் லெவலில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க. இப்போதைக்கு ஜென்ரேஷனுக்கு எந்த மாதிரிலாம் ஏஐ இருக்கோ அந்த ஏஐலாம் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓவரால் ஒரு குட் மூவி தான். மமிதா பைஜூஸ்க்கு ஒரு சூப்பரான ரோல் கொடுத்துருக்காங்க.
அப்புறம் ஹீரோயின் பூஜா ஹெட்ஸுக்கு அந்த அளவுக்கு இல்லை, சும்மா வந்தாங்க போறாங்க. முழுக்க முழுக்க இது ஒரு தளபதி படம், ஓகேங்களா? தளபதி அப்படிங்கிற தளபதி எந்த அளவுக்கு அழகா காட்ட முடியுமே, எந்த அளவுக்கு ஃபைட்டு டைலாக் டெலிவரி எல்லாம் பண்ண முடியுமே அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ரத்தம் தெரிக்கிற காட்சிலாம் நிறையாவே இருக்கு. சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க படத்துக்கு. ஃபேமிலியா இருந்தாலுமே ரத்தம் தெரிக்கிற காட்சி, ஃபைட் சீன்ஸ் தான் கொஞ்சம் வல்கரா இருக்க ஒழிய இந்த ஆபாச காட்சிகளோ மற்றபடி வல்கரான சீன்ஸ்களோலாம் கிடையாது. இந்த ரத்த தெரிக்கும் காட்சிக்காக மட்டும்தான் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. தளபதி படம்னாவே ஃபேமிலி உள்ள வந்துருவாங்க. சர்டிஃபிகேட்டை தாண்டி எந்த அளவுக்கு ஃபேமிலி உள்ள வராங்க, இந்த படம் எந்த அளவுக்கு நெட்ல கசிஞ்சுமே பெரிய வெற்றி பெருமா பெறாதான்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா உள்ள நடக்கிற விஷயத்த பார்த்தா, கூட்டத்தெல்லாம் பார்க்கும்போது இது மிகப்பெரிய வெற்றி அடையும் தான் நினைக்கிறேன். இந்த அளவுக்கு படம் இஷ்யூவை தாண்டியுமே இது ஒரு 500 கோடி அசால்ட்டா ட்வீட் பண்ணி தாண்டி போயிருன்னு தான் நினைக்கிறேன். நல்ல படம், குட் மூவி. வயலன்ஸ் இருக்கு, ஆனா அது படத்துக்கு தகுந்த மாதிரி இருக்குது. நம்ம புஷ்பமா இருக்கு படம். தெலுங்கு சாயல் இருந்தாலுமே நம்ம தளபதிக்காக இந்த படம் சூப்பரா கொண்டாடலாம். பிடிச்ச சீனை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க பாருங்க. அப்போ பிரகாஷ் ராஜ் எல்லாம் டேப்ல சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ கத்தியில் இது ஸ்பூன்ல குத்துட்டு ஒரு குத்துவாரு பாருங்க. அந்த சீன் செம்மையா இருக்கும், புஷ்பமா இருக்கும். அப்போ பேக்ரவுண்ட்ல மியூசிக் போடுவாங்க, ராவண மவன்டா, அது கேட்கும்போது பயங்கர புஷ்பமா இருக்கும். கண்டிப்பா ஒவ்வொரு விஜய் ரசிகர்களும் சரி ஒரு மினிமம் 5 டைம் பார்ப்பாங்க. கண்டிப்பா ஒரு மினிமம் 500 கோடி அடிக்கும். ப்ரொடக்ஷன் டீமுக்கு நஷ்டம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை எங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணிடும். கண்டிப்பாக இந்த படம் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். கண்டிப்பாக தியேட்டர்ல பாக்குறேன். ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் பயங்கர புதுப்படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி பயங்கரமா டிக்கெட்டே கிடைக்காத மாதிரி போற நிலைமை வரும். ஏன்னா அந்த 6 மாசமா எந்த படமும் சின்ன சின்ன தியேட்டர்லாம் ஹவுஸ்ஃபுல் ஆனதே இல்லை. இந்த படம் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். சின்ன பி கிரேட் தியேட்டர் கூட இந்த படம் ஹவுஸ்ஃபுல் ஆகி தரும்னு நான் நம்புறேன்.